ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ரோட் சைட் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் சொல்கிற சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, அப்படியே ரோட் கடை ஸ்டைலில் இருக்கும். அது செய்ய கடாயில் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெயே சேர்த்துக்கலாம். 3 முட்டையை நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்க்காதீங்க, டேஸ்ட் மாறிடும். 1/2 டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். முட்டை கொஞ்சம் பெரிய பீஸாக ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்தாச்சு. முட்டையில் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும், அப்போ தான் நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே ஒன்று சேர கலந்து வரும். இதில் 1/2 வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரோட்டு கடை ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறிலாம் ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு கைப்பிடி சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1-2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போது இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு குடமிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குடமிளகா இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்க்குறப்போ லைட்டாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும், அதனால தான். நீங்கள் முன்னாடியே வேணாலும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதையும் லைட்டாக ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பயங்கர டேஸ்ட் கொடுக்க போகுது. 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்கலை. மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலான்னு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இந்த 3 பொடி மட்டும் நம்ம சேர்த்தனாலே போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். இப்போ நல்லா வதக்கியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ்க்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் இல்லைனா க்ரீன் சில்லி சாஸ், நீங்கள் எந்த சாஸ் வேணாலுமே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்னைக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரியாக வரதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ரைஸ் வடித்ததுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிங்கன்னா நல்லா உதிரியாக வரும். இப்போ சிக்கன் 65 சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக எப்படி சிக்கன் 65 பொரிப்போமோ அது மாதிரி பொரிச்சிட்டு குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். அந்த முட்டை, சிக்கன் 65, ரைஸ் எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வந்துடுச்சு. கலரும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கமகமன்னு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.